ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நம்ம நேற்று போட்ட வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும், ஒரு ஃப்ளோ கிடைக்கும். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு சென்டென்ஸே, ஒரு நாள் அந்த பருந்துகளில் ஒன்று மிக அதிக வேகத்தில் மிக உயரத்திற்கு பறக்க முடியும் என்று கேள்விப்பட்டதால் அந்த பருந்துகள் பறப்பதை பார்க்க விரும்பினார். அதாவது என்னென்னா, அந்த பருந்துகளில் ஒரு பருந்து மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப வேகமாக நல்ல உயரத்துக்கு பறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுடைய அரசர் கேள்விப்பட்டதால் அந்த பருந்துகள் பறக்கிறத பார்க்கணும் அப்படின்ட்டு கிங்கு ஆசைப்படுறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன் டே, ஒரு நாள், த கிங் வாண்டட் டு see the falcons fly as he had heard that one of those falcons could fly to great heights at very high speed. ஒரு நாள் கிங் அந்த ஃபல்கன்ஸ் பறக்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. ஏன் அப்படின்னா, அஸ் ஹி ஹேட் ஹியர்ட் தட் ஒன் ஆஃப் தோஸ் ஃபல்கன்ஸ், அதில் ஒரு ஃபல்கன் மட்டும் நல்ல உயரத்துக்கு அதே நேரத்தில் நல்ல வேகமாக பறக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்விப்பட்டிருக்காரு. அதனால் அதை பறக்கிறத பார்க்கணுன்னு கிங் ஆசைப்படுறாரு. ஓகே, அடுத்த சென்டென்ஸு, பறவை பயிற்றுவிப்பாளர் ஃபல்கனை அடைப்பிலிருந்து வெளியே விட்டார். அந்த பறவைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு இல்லையா, அவர் அந்த ஃபல்கனை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, கூண்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை திறந்து விடுறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த பேர்ட் ட்ரைனர் லெட் த ஃபல்கன் அவுட் ஆஃப் த என்க்ளோசர். அதாவது ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க, ஓகேவா, அந்த ஃபல்கனை அதிலேருந்து திறந்து விடுறாரு. யார்? பேர்ட் ட்ரைனர். அடுத்த சென்டென்ஸு, அது மிக வேகமாக மிக உயரமாக பறந்து சில நிமிடங்களில் அடைப்புக்கு வந்தது. அது கொஞ்ச நேரத்திலே ரொம்ப வேகமாக பறந்து ரொம்ப உயரமாக பறந்து போகுது. அதே நேரத்தில் கொஞ்ச நிமிடங்கள்லே அந்த அடைப்புக்கு அந்த கூண்டுக்கு மறுபடியும் வந்துடுச்சு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் ஃப்ளூ வெரி ஹை. ரொம்ப உயரமாக பறக்குது. வெரி குயிக்லி, ரொம்ப வேகமாக பறக்குது. அண்ட் கேம் டவுன் டு த என்க்ளோசர் வித்தின் அ மினிட்ஸ். அப்புறம் சில நிமிடங்கள்லே அந்த கூண்டுக்கு மறுபடியும் வந்துடுச்சு. அடுத்த சென்டென்ஸு, ராஜா ரொம்பவே மிகவும் ஆச்சரியமடைந்தார். மேலும் பறவை பயிற்சியாளருக்கு ஒரு சில தங்க நாணயங்களை பரிசாக வழங்கினார். ராஜா அந்த பருந்து அவ்வளோ அழகாக பறக்கிறத பார்த்துட்டு அந்த பறவை பயிற்சியாளருக்கு ஒரு சில தங்க நாணயங்களை பரிசாக அவருக்கு கொடுத்தாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த கிங் வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட். ரொம்பவே ஆச்சரியப்பட்டார். இந்த மாதிரி இந்த ஃபல்கன் ரொம்ப வேகமாக ரொம்ப உயரமாக பறந்துட்டு சில நிமிடங்கள்லே அந்த கூண்டுக்கு வரதை பார்த்துட்டு ரொம்பவே வியந்து போயிட்டு அண்ட் ரிவார்டட் த பேர்ட் ட்ரைனர் வித் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கோல்டு காயின்ஸ். அவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேர்டு ட்ரைனருக்கு கோல்டு காயின்ஸ் கொடுக்குறாரு. அவர் கை ஃபுல்லாக கொடுக்குறாங்க. அடுத்த சென்டென்ஸு, அவர் மற்ற பருந்தை பற்றி விசாரித்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? இன்னொரு பருந்து இருக்கு இல்லையா, அதை பற்றி விசாரிக்கிறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ என்கொயர்ட் அபவுட் தி அதர் ஃபல்கன். இன்னொரு ஃபல்கன் இருந்துச்சு இல்லையா, அந்த ஃபல்கனை பற்றி என்கொயரி பண்ணுறாரு, அதாவது விசாரிக்கிறாரு. அடுத்த சென்டென்ஸு, மற்ற பருந்து முதல் நாளிலிருந்து ஒரு அடி கூட நகராமல் கிளையில்தான் அமர்ந்திருப்பதாக பறவை பயிற்சியாளர் வருத்தத்துடன் கூறினார். இன்னொரு பருந்து ஃபஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் அது கொஞ்சம் கூட நகரவே இல்லை, அந்த கிளையிலே தான் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை பயிற்சியாளர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த பேர்ட் ட்ரைனர் ஸ்டேட்டட் வித் அ ரெக்ரெட் தட் த அதர் ஃபல்கன் ஹேட் நாட் மூவ்ட் ஈவன் அ ஸ்டெப் ஃப்ரம் டே ஒன் அண்ட் ஹேட் ஜஸ்ட் சேட் ஆன் த பிரான்ச். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பேர்ட் ட்ரைனர் ஸ்டேட்டட் வித் ரெக்ரெட்னா ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, த அதர் ஃபல்கன் ஹேட் நாட் மூவ்ட் ஈவன் அ ஸ்டெப் ஃப்ரம் டே ஒன்.
முதல் நாள்லேருந்து ஒரு ஸ்டெப்பு கூட அந்த ஃபால்கன் மூவ் ஆகலை. ஹேட் நாட் மூவ்டு ஈவன் ஒன் ஸ்டெப் ஃப்ரம் டே ஒன். முதல் நாள்லேருந்து இப்போ வரையும் ஒரு ஸ்டெப்பு கூட அது மூவ் ஆகலை. அண்ட் ஹேட் ஜஸ்ட் சேட் ஆன் த பிரான்ச். அந்த கிளைகள்லே தான் அமர்ந்திருக்கு, மரத்தோட கிளைகள்லே தான் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சென்டென்ஸு, தன்னால் முடிந்த அனைத்தையும் முயற்சித்தேன், ஆனால் இன்னும் பறவையை நகர்த்த முடியவில்லை என்று பயிற்சியாளர் மேலும் கூறினார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணிட்டேன், என்னால் அதை ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் நகர்த்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சியாளர் அந்த ஃபால்கனை பற்றி சொல்கிறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த ட்ரைனர் ஆல்சோ ஆடட் தட் ஹி ஹேட் ட்ரைட் எவ்ரிதிங். இந்த ட்ரைனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்னும் சில விஷயங்கள் அந்த ஃபால்கனை பற்றி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இவர் நிறைய முயற்சி செஞ்சாராம். ஹி ஹேட் ட்ரைட் எவ்ரிதிங் ஹீ குட் பட் ஸ்டில் ஃபெயில்டு. ஆனால் அது எல்லா முயற்சிகளும் ஃபெயில் தான் ஆச்சு. டு மேக் த போட் மூவ். அந்த போர்டை என்னால் நகர்த்த முடியலை, என்னோட எல்லா முயற்சியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சி, அந்த போர்டை என்னால் நகர்த்தக்கூட முடியலை அப்படி சொல்கிறாரு. அடுத்த சென்டென்ஸு, அரசர் அவருக்கு ஆறுதல் கூறி மற்ற பருந்துக்கு பயிற்சி அளிக்க அவரை விட அனுபவம் வாய்ந்த ஒருவரை அழைத்து வருகிறேன் என்று கூறினார். அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ட்ரைனருக்கு ஆறுதல் சொல்லிட்டு அந்த பருந்துக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு உங்களை விட இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த ஒருத்தரை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த கிங் கன்சோல்டு ஹிம். ஆறுதல் சொல்கிறாரு. கன்சோல்டு அப்படின்னா ஆறுதல் சொல்கிறார். யாருக்கு? அந்த போட் ட்ரைனருக்கு. அண்டு டோல்டு ஹிம், அவர்கிட்ட ஒன்று சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, தட் ஹி வுட் பிரிங் சம் ஒன் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு தென் ஹிம். உங்களை விட இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த ஒருத்தரை நான் கூட்டிகிட்டு வரேன். டு ட்ரைன் தி அதர் ஃபால்கன். இன்னொரு ஃபால்கனை ட்ரைன் பண்ணுறதுக்கு உங்களை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த பர்சனை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு அரசர் அந்த போட் ட்ரைனர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த சென்டென்ஸு, விரைவிலேயே அந்த பருந்தை அசையவும் பறக்கவும் ஆள் தேவை என்று அரசன் அறிவித்தான். ரொம்ப கூடிய சீக்கிரத்தில், ரொம்ப வேகமாகவே அந்த பருந்தை அசைய வைக்கவும் பறக்க வைக்கவும் ஒரு ஆள் தேவை அப்படின்ட்டு அரசர் அறிவிக்கிறாரு மக்கள்கிட்ட. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சூன், விரைவில் அப்படின்னு அர்த்தம். த கிங் அனௌன்ஸ்டு. இந்த கிங் அறிவிக்கிறார். என்ன அப்படின்னா, தட் ஹி நீடட் சம் ஒன். ஒரு ஆள் எங்களுக்கு தேவை. டு மேக் த ஃபால்கன் மூவ் அண்டு ஃப்ளை. ஃபால்கனை பறக்க வைக்கணும், நகர்த்தணும் அண்டு பறக்க வைக்கணும். அதுக்காக எங்களுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்ட்டு அறிவிக்கிறார், அனௌன்ஸ் பண்ணுறாரு கிங் மக்கள்கிட்ட. அடுத்த சென்டென்ஸு, இந்த அறிவிப்பை கேட்ட ஒரு முதியவர். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுட்டு ஒரு முதியவர் அரசனின் அரண்மனையை அடைந்து அரசனுடைய அரண்மனையை அடைஞ்சிட்டு மற்ற பறவையைப் போல பறக்க வைப்பதாக உறுதியளித்தார். இன்னொரு பறவை பறக்குது இல்லையா, அதே மாதிரி என்னால் இந்த பறவையும் பறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்கிறாரு. ஓகேவா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹியரிங் திஸ் அனௌன்ஸ்மெண்ட். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட உடனே அண்ட் ஓல்டு மேன் ரீச் த கிங் பேலஸ். ஒரு முதியவர் அந்த கிங்கோட பேலஸ்க்கு ரீச் ஆகிறாரு. அண்ட் அஷூர்டு ஹிம், உறுதி அளிக்கிறார். என்ன அப்படின்னா, தட் ஹி வுட் மேக் த போட் ஃப்ளை லைக் தி அதர் ஒன். இன்னொரு போர்டு பறக்குது இல்லையா, அதே மாதிரி என்னால் இந்த பறவையும் பறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிக்கிறார் அந்த முதியவர். அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா, பாய் பாய்.